Hi friends, welcome to Mohana's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான முருங்கை கீரை பொரியல். முருங்கை கீரையை நிறைய விதமா செய்வாங்க. நாம இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான முருங்கை கீரை பொரியல் பார்க்க போறோம். சோ வாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், 3 ஸ்பூன் புழுங்கல் அரிசி, 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு விசிலுக்கு வேக வச்சிருக்கேன். ஸோ 2 ஸ்பூன் வேக வச்சதுக்கு அப்புறமா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. 1 கப் முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, 2 காஞ்ச மிளகா, அரை ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் ஃபஸ்ட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். அடுத்து காஞ்ச மிளகா. எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது, ட்ரையாக தான் வறுக்கணும். அரிசி நல்லா இந்த அளவுக்கு வறுபடணும். இது ரெடியாகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஆற வச்சு மிக்சியில் ஒரு கோஸ் பவுடராக அரைச்சிக்கலாம். நம்ம வறுத்த அரிசி மிளகாவை நல்ல ஒரு கோஸ் பவுடராக அரைச்சிட்டேன். அடுத்து ஒரு பேனில் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா வறுபட்டுடுச்சு. அடுத்து முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம கீரையை அலசுன அந்த ஈரத்துலேயே கீரை நல்லா வெந்துடும். ஒருவேளை நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குழன்னு ஆகிடும். கீரை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4-5 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்கு. கீரை ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. அடுத்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மிளகாய் பொடியை சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நாம் இன்றைக்கி பயன்படுத்தின இந்த அரிசி மிளகாய் பொடியை கொஞ்சம் அதிகமான அளவில் செஞ்சு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு எப்போல்லாம் நீங்கள் முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறீங்களோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் தெரியும். நீங்கள் அதையும் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.